ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கவி பேசுகிறேன். உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் வந்து யூனிவர்சிட்டியில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஆனால் தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஏற்கனவே நிறையா புக் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம கேட்டு வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் நான் சொல்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு ஈஸியாக வந்து கேட்டு உங்களுக்கு வந்து அந்த கமெண்டில் ரீப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோ போஸ்ட் போட்டிருக்கோம், அதுவும் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனால் வந்து இந்த புக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் அதை நான் கரெக்டாக அந்த வேலையை வந்து முடிக்க முடியும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு புக்கும் வராமல் இருக்கலாம், இல்லை ஒரு செமஸ்டர் புக்கே வந்து உங்களுக்கு வராமல் இருக்கலாம். இப்போ அதை வந்து நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணணும்னா, இப்போ வந்து 23 AY பேட்ச்சு BA ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் எனக்கு வந்து ஒரே ஒரு புக்கு வரல, அந்த புக்கோட நேம் வந்து அதில் மென்ஷன் பண்ணிடுங்க. சரிங்களா? நேம் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. இல்லை இப்போ வந்து எனக்கு ஒரு செமஸ்டர் புக்ஸே இன்னும் வரல, நான் ஃபீஸ் பே பண்ணிட்டேன் அப்படின்னா 23 AY பேட்ச்சு BA ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் 3rd செமஸ்டர் ஃபுல் புக்ஸ். எனக்கு நீங்கள் அந்த ஃபுல் புக்ஸில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன புக்ஸ் மென்ஷன் பண்ணணுங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் கேட்டு சொல்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். MBA மட்டும் அவங்க மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இப்போ 23 AY பேட்ச்சு MBA 4th செமஸ்டர் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரோட லாஸ்ட்டு 4 டிஜிட்டை வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸை வந்து நான் கேட்டு உங்கள் கமெண்ட்டுக்கு கீழே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? நீங்களும் கொஞ்சம் நம்ம சொல்கிறத கேட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய புக் ஸ்டேட்டஸை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இது நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோஸ் போட்டாச்சு, இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் தேர்ஸ்டே வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுடைய மொத்த லிஸ்ட்டுக்கும் புக்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறத நான் கேட்டு ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் கீழேக்கும் கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன். சரிங்களா? அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 23 AY பேட்ச்சு BA ஹிஸ்ட்ரி புக் இருக்கான்னு கேட்பாங்க. அது மீடியம் எத்தனாவது செமஸ்டர், ஒரு புக்கா இல்லை 2 புக்கா இல்லை ஹோல் செமஸ்டர் புக்ஸாங்கிறத மென்ஷன் பண்ணவே மாட்டீங்க. நான் திருப்பி ஒரு கமெண்ட் பண்ணணும், அதுக்கு நீங்கள் ஒரு திருப்பி ரீப்ளை பண்ணுவீங்க, நான் திருப்பி ஒரு தடவை கமெண்ட் பண்ணணும். ஸோ ஒரு கமெண்ட்டுக்கே நம்ம 10 தடவை ரீப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், 23 AY பேட்ச்சு BA ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் 4th செமஸ்டர் ஒரே ஒரு புக்கு, அந்த புக்கோட நேம். சப்போஸ் 4th செமஸ்டர் ஃபுல்லாக வேணும், அதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் எந்த புக்கு நேமும் மென்ஷன் பண்ண தேவையில்லை. 23 AY பேட்ச்சு தமிழ் மீடியம் BA ஹிஸ்ட்ரி 4th செமஸ்டர் ஃபுல் புக்ஸ். MBA மட்டும் அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் லாஸ்ட் 4 டிஜிட்டை மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. நான் ஃபுல் வீடியோவை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க.